நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நம்ம ஈமான் யக்கீனுடைய இந்த பேச்சை பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இது அல்லாஹ் தஆலா நம் மீது செய்த ஒரு மாபெரும் கிருபையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சுபுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழ நமக்கு கிருபை செய்திருக்கின்றான். இதுவும் அல்லாஹ் தஆலா நம் மீது செய்த ஒரு மாபெரும் கிருபையாக இருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, நம்மளுடைய பெரியார்கள் ஒரு விஷயத்தையும் தாவத்துடைய வேலையிலே எந்த ஒரு முறைப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. குர்ஆனுடைய விஷயங்கள், ஹதீஸினுடைய விஷயங்கள், அதை பார்த்து அந்த ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி மர்கஸினுடைய ப்ரோக்ராம், அந்த பயான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப யோசனை பண்ணி தீனுடைய விஷயங்களை அவங்க யோசனை பண்ணி இந்த ப்ரோக்ராமை அமைச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம பயான் எல்லாருமே கேட்க தான் செய்கிறோம், எல்லாருமே பேச தான் செய்கிறோம். அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே சொல்கிறான், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை, நீங்கள் குர்ஆனுடைய விஷயங்களை நீங்கள் பேச கேட்க உங்களுடைய உள்ளமாகப்பட்டது செழிப்படையும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நம்ம உள்ளம் வறண்டு போயிருக்குது, துனியாவுடைய விஷயங்களில் மூழ்கி போயிருக்கிறோம். துனியாவுடைய விஷயங்களே சிந்தனை செஞ்சு நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், தீனுடைய விஷயங்களில் ஒரு தேட்டம் இல்லாமல் ஆயிடுச்சு, தீனுடைய விஷயங்களில் ஆர்வம் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ தீனுடைய விஷயங்களில் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தீனுடைய மகத்துவம் உள்ளத்தில் இருக்காது. அப்போ அந்த தீனுடைய விஷயம் நம்ம உள்ளத்தில் அதிகமாக வரணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக கேட்கணும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சஹாபி சொல்கிறாங்க, நான் நாசம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி. அப்போ கேட்குறாங்க, ஏன், என்ன விஷயம் அப்படின்னு. அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய சம்பவம் தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூகத்தில் அவங்கள பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய ஈமான் அதிகமாகுது, அதை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னு சொன்னால் ஈமானாகப்பட்டது குறையுது அப்படின்னு. அப்போ ஈமானாகப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை நம்ம கேட்கும்போதும் அதிகமாகும். அப்போ நம்ம பேச்சு நம்ம உள்ளத்தில் நம்ம கேட்கல, வாரத்தில் நம்ம வேறு எங்கேயும் நம்ம கேட்க போகிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி தீனுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், தீனுடைய விஷயங்களை வலுக்கட்டாயமாக கேட்டு தான் ஆகணும். நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறோம். குழந்தை அழுகுது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க சொன்னால், வலுக்கட்டாயமாக கொடுப்பாங்க. அப்போ தான் அது பசி ஆறும். அதுக்கு தெரியாது நம்மளுக்கு எந்த நேரத்தில் எது சாப்பிடணும், ஆட்டோமேட்டிக்காக அது பசி எடுக்கும். தாய் என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஊட்டி விட்ருவாங்க. அதுபோல் பெரியார்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கட்டாயம் இந்த மாதிரி அமல்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கன்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், வலுக்கட்டாயமாக ஊட்டப்படும் தீனுடைய விஷயங்கள் உள்ளத்திற்கு, ஈமான் யக்கீனுடைய விஷயங்கள் உள்ளத்தில் பதிகிறதுக்கு. அதுக்காக தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது எல்லாமே வலுக்கட்டாயமாக நீங்கள் போங்க. கூட்டிகிட்டு போகிறது எதுக்கு, அதுக்கு தான். 3 நாளைக்கு, 40 நாளைக்கு, 4 மாதத்துக்கு. அப்போ ஏன்னா நம்மளுடைய தேவைகள் அதில் இருக்குது. அந்த எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறோமோ, விஷயங்களை கேட்குறோமோ, அந்த அளவுக்கு நம்ம உள்ளத்தில் அது ஈமான் பதியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இந்த விஷயம் நம்ம உள்ளத்தில் வந்துடணும். இதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். உலகத்தில் எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்குது. அல்லாஹ் தஆலா எல்லாமே முடிவு செஞ்சிட்டான். ஆனால் இந்த மனிதனுக்கு சில விஷயங்கள், ஒரு பக்கம் நல்ல விஷயம், ஒரு பக்கம் கெட்ட விஷயம், ஷைத்தானுடைய விஷயங்கள் சோதனையாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மனிதன் என்னை வணங்குறானா, என்னுடைய கட்டளைகளை செயல்படுத்துகிறானா அப்படின்னு சொல்லி, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கலிமா சொல்லிட்டோம், சஹாபாக்கள் கலிமாக்காக உழைப்பு செஞ்சாங்க, எல்லாம் ஈமான் அடைஞ்சிட்டாங்க, அவங்க உயிரையும் விட தயாராகிட்டாங்க, உயிரை அவங்க விடுறதுக்கு தயார். அப்போ எதுக்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனை இருக்கலாம், 30 ஜூஸ் அதுவும்
நம்ம படிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ நாள் ஆகுது. அதுவும் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமா, இன்னும் அதனுடைய தப்சீர் அதெல்லாம் படிக்கணும்னா எவ்வளோ வருஷக்கணக்காகுது. அப்போ ஏன் இறக்கணும் அல்லாஹ் தஆலா? வெறும் ஈமான் எல்லாமே ஈமான் கொண்டுட்டாங்க, அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான், எல்லாமே அவங்க செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் தஆலா திருப்தி அடைஞ்சிட்டான். அப்போ குர்ஆன் எதுக்காக இறக்கணும்? குர்ஆனுடைய விஷயங்கள், ஹதீஸினுடைய விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ் தஆலா சோதனையாக வச்சுருக்கிறான். இந்த மனிதன் எந்தெந்த நேரத்தில் எது எது செய்யணும், எது எது செய்யக்கூடாது. கொலை செய்யக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, ஜினா செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களும், எப்படி தொழணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஹஜ்ஜி செய்யணும், எல்லா விஷயங்களும் தீனுடைய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் தஆலா கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹதீஸில் அதனுடைய விளக்கங்கள் இருக்குது. இந்தந்த விஷயங்களை நீங்கள் இதை செஞ்சாதான் அல்லாஹ்வுடைய ஈமானுடைய விஷயங்கள் அதில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய ஈமானுடைய விஷயங்களை நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியதாக அது இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், இது சாப்பிடாதீங்க, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. சாப்பிட்டுட்டாங்க. என்னாச்சு? அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்பிட்டான். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் குர்ஆனில் இருக்கும். நீங்கள் இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க, செய்யக்கூடிய விஷயம் இது, இது செய்யாத விஷயம் இது. ஆனால் அல்லாஹ் தஆலா கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டேன்னாச்சு, அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்ததை நம்ம கேள்விப்படுறோம். இதே ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிக்கும்போது அல்லாஹ் தஆலா அந்த மரியாதைக்குரிய அந்த சஜிதாவை செய்ய சொன்னான். அல்லாஹ் தஆலா சஜிதா செஞ்சான். ஷைத்தான் செய்யலை. நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் எப்படி செய்ய முடியும்? என்னுடைய அந்தஸ்து என்ன? நான் எவ்வளோ இபாதத் பண்ணியிருக்கேன், எத்தனை ஆயிரம் வருஷம் இபாதத் பண்ணியிருக்கிறேன். 75,000 வருஷம் ருக்குல இருப்பார், சஜிதாவில் 75,000 வருஷம் இருப்பார், கேமில் 75,000 வருஷம் இருப்பான். மலக்குமார்களுக்கெல்லாம் கல்வி கற்று கொடுக்கக்கூடிய உஸ்தாத் மாதிரி அவன் இருந்தான். அப்போது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த என்ன போயிருந்து இந்த மனிதனுக்கு நீ சஜிதா பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான்? என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவோ அது செய்யணும், அவ்வளோதான். இந்த இடத்துல மீறக்கூடாது. அவன் என்ன செஞ்சான்? நான் செய்ய மாட்டேன்ட்டான். இது கட்டளையை மீறுறது. அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? மனசில் அறியாமல் செஞ்சிட்டாங்க. அது அறியாமல் செய்கிறது. இது கட்டளையை மீறுறது. அல்லாஹ் அந்த பாவம் மன்னிப்புடைய இதை வாசலை அடைச்சிட்டான். போ, நரகத்துக்கு போ. அப்போ அந்த ஷைத்தான் உலக மக்களை கியாமத் நாள் வரைக்கும் கெடுக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சான்? சபதம் போட்டான். அவனுக்கு சக்தியை கொடுத்தது அல்லாஹ்ட்ட கேட்டான், எல்லாம் எனக்கு எல்லா மக்களையும் நான் கெடுக்கணும், எல்லாம் ஏன் நான் மட்டும் போக மாட்டேன். அப்போ கூட அவனு இதை பாருங்கள், அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம். உலக மக்கள் அனைவரையும் நான் கெடுக்கணும். உன்னால் முடிஞ்சால் நீ பார்த்துக்கோ, உனக்கு சக்தி தரேன். அதுவும் அல்லாஹ் கொடுத்தது தான். அப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு ஷைத்தான் ஒரு மனிதனை கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. கெடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் கெடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவுமே இருக்கணும், இருந்தால் தான். அப்போ அந்த மனிதன் அதை விட்டு தப்பிக்கிறதுக்கும் அல்லாஹ் வழியை வச்சுருக்கிறான். நியூட்ரலில் தான் அல்லாஹ் வச்சுருக்கிறான். இவன் அந்த பக்கம் போகிறானா, ரிவர்ஸில் போகிறானா, இல்லை ஃபார்வேர்டில் போகிறானா, மனிதனுடைய கையில் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். நம்ம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸை இறக்கலை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அந்த கூட்டத்தினர் தங்களுடைய நிலைமைகளை மாற்றாத வரை நானும் மாற்றுறது கிடையாது. இவங்களுடைய நிலைமைகள் இவங்க தான் மாற்றிக்கணும். இவங்களுடைய நிலைமைகள் என்ன செய்யணும்? இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். அப்போ இவங்கக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டான். நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, கெட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி. கெட்ட நிலைமையில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அவங்க நிலைமைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும். நல்ல நிலைமைகளை இருக்கிறவங்க அதை விட்டு மாறாமல் நம்ம இருந்துக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய நல்ல முடிவுகளையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். நல்ல நிலைமைகள் இருக்கிறவர்கள் அந்த நல்ல நிலைமையிலே இருந்தாங்கன்னா நல்ல நிலைமையிலே இருப்பாங்க. நல்ல நிலைமையை விட்டு மாறிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வும் தன்னுடைய நிலைமையை மாற்றிடுவான். முடிவுகள் வேறு மாதிரி இறங்கிடும். யார் மார்க்கத்தினுடைய தீனுடைய விஷயங்களுக்கு புறம்பாக செய்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அதை தடுக்க சொல்கிறான். யார் தடுக்கலையோ, மார்க்கத்துக்கு புறமான காரியம் நடைபெறுது அப்படின்னு சொன்னால், அவருக்கு சக்தி இருந்து யார் அவர்களை தடுக்கலையோ, அப்போ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மௌத்துக்கு முன்னாடியே
வேதனைகளை கொடுப்பான் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி நாம் வந்து குர்ஆன் ஹதீஸினுடைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம செயல்படுத்துகிறோன்றதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி உலகத்தில் எப்படி நடக்குது, எந்த மாதிரி நடக்குது, முதல்ல அடுத்தவங்களை திருத்துறோமோ இல்லையோ, முதல்ல நம்மளுடைய மனசு திருத்தணும். நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு குர்ஆனுடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுது, ஹதீஸினுடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுது, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான், ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். எது ஹக்கு, எது பாத்தில், முதல்ல அது தெரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்ராயல் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. மக்கா முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சாங்க, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோம், வாரத்தில் 2 நாள் ஏற்றுக்கிறோம், 2 நாளைக்கு எங்களுடைய கடவுளை நீங்கள் ஏற்றுக்காங்க, எதுக்கு சண்டை சச்சரவு, எதுக்கு பிரச்சனை, சமாதானமாக போயிடலாம், நாங்களும் அல்லாஹ்வை வணங்குறோம், நீங்களும் அல்லாஹ்வை வணங்க, நாங்களும் இந்த சிலையை வணங்குறோம், நீங்களும் வணங்க, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாமல் சுகமாக போயிடலாம். இஸ்லாம் அதை சொல்லுதா, அல்லாஹ் அதை சொல்கிறானா? கிடையாது. அது ஷிர்க்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்சாங்க? கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை எதுவுமே கிடையாது. லா இலாஹா இல்லல்லா, லா இலாஹா இல்லல்லா, லா இலாஹா இல்லல்லா, இதுதான். அதில் எந்த விதமான சமரசமாக அல்லாஹ்வும் செய்கிறது கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறது கிடையாது. சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உண்டு. மாத்திரைக்கு சக்தி இருக்கான்னு பார்த்தா கிடையாது. சக்தியை கொடுக்குறான் அல்லாஹ் கொடுக்குறான், அதுலேருந்து சக்தியை எடுக்கிறான் அல்லாஹ் எடுக்கிறான். இது நம்ம விளங்கியிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். பணத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், பணத்தை கொண்டு ஒரு கட்டடத்தை வாங்க முடியும், ஒரு காரை வாங்க முடியும், அது அல்லாஹ் நாடுனா தான் வாங்க முடியும், இல்லைன்னா அது வெறும் பேப்பர் தான். அல்லாஹ் சக்தியை அந்த பணத்துக்கு கொடுக்குறதும் அல்லாஹ் தான், அந்த பணத்துக்கு சக்தியை எடுக்கிறதும் அல்லாஹ் தான். அந்த நம்பிக்கை வந்துடணும். வியாபாரத்தில் பணத்தை போடுறாரு, அதை கொண்டு லாபம் கிடைக்கிறதும் அல்லாஹ்வை கொண்டு, நஷ்டம் கிடைக்கிறதும் அல்லாஹ் கொண்டு. அல்லாஹ் நாடுனால் லாபம் வரும், அல்லாஹ் நாடுனால் நஷ்டம் வரும். இந்த நம்பிக்கை வரணும். எல்லா விஷயங்களும் ஹிதாயத் கிடைக்குது. ஹிதாயத்து வந்து அல்லாஹ் நாடுனா தான் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொடுத்தாங்க தாவத்து, எல்லாருக்கும் கிடைக்கல, அவங்க சச்சாக்கே கிடைக்கல. அப்போ ஹிதாயத்து உலக மக்களுக்கே கிடைச்சிது, அது மக்களுக்கே கிடைச்சிது, பெரும்பாலான மக்கள். அவங்க சச்சாக்கு கிடைக்கல. அப்போ ஹிதாயத்து அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அது ஹிதாயத்து கொடுக்குறதும் அல்லாஹ் தான், ஹிதாயத்து கிடைக்காம போகிறதும் அல்லாஹ் தான். அதுதான் அல்லாஹ்கிட்ட நீங்கள் கேளுங்க, அல்லாஹ்வே துவா கேட்குறான். எல்லாம் நேர்வழி கிடைச்சதுக்கப்புறமும் வழி தவிர செய்தி விடாதே. நேரான வழியில் வந்ததுக்கப்புறமும் ஷைத்தான் கெடுப்பான். அப்போ அந்த நேரான வழியில் வந்தும் ஷைத்தானுடைய கெடுதலை விட்டு நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கிறான், நேரான வழியில் வந்த மக்கள் வழி தவறி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன் அப்படின்னு சொன்னால் குர்ஆனுடைய விஷயங்கள், ஹதீஸினுடைய விஷயங்கள், அதை நம்ம தெரிஞ்சு அதுக்கு உட்பட்டு நம்ம வாழணும், அதுக்கு உட்பட்டு வந்துடணும். அதுக்கு மீறி குர்ஆனுடைய விஷயங்களுக்கு ஹதீஸினுடைய விஷயங்களுக்கு மீறி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். மீறின்னு சொன்னால் நம்ம அதுக்கு முடியாமல், அதாவது நம்மளால் சைத்தான் வந்து வழி தவறி போயிட்டான்னு சொன்னால் அல்லாஹ்வோட கட்டளையை மீறுறது தான். தெரியாமல் பாவம் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், ஷிர்க்கை தவிர. அப்போ மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், ஆனால் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். தௌபா இருக்குதே அல்லாஹ் விரும்புகிறான். இந்த அடியான் என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறானா, அது கடலளவு பாவம் இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்றான். பாவம் செய்யாத மனிதனே கிடையாது. அப்போ அந்த பாவத்தை வந்து நம்ம என்ன செய்கிறோம், செஞ்சிடறோம், அல்லாஹ்வோட கட்டளையை மீறிடுறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், தெரியாமல் செஞ்சிடறோம், இல்லை தெரிஞ்சு ஏதோ செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு நம்ம கேட்குறோம். அல்லாஹ் நீ தான் என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை. இந்த எண்ணம் நம்மக்கிட்ட வந்து நம்ம அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிட்டோன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உள்ளத்தில் வந்து வரணும். ஹக்கு எது, பாத்தில் எது, இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம முதல்ல நம்ம உள்ளம் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நம்ம அதிக தீனுடைய விஷயங்களை பயானில் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்குறது, அதை கொண்டு என்னாகும், குர்ஆனில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கான், நமக்கு தெரியாட்டாலும் தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்கிறது.
நம்ம 30 ஜூஸும் நம்ம படித்து அதனுடைய விஷயங்கள் தர்ஜுமாக்கள் தஃப்சீர்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம என்ன செய்கிறது, ஒரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் இது சொல்லியிருக்கானா, அது சொல்லியிருக்கானா, அது அந்த விஷயத்தை பற்றி என்ன இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி என்ன இருக்குது, அப்படி நம்ம கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆனில் இந்த சொல்லியிருக்கான், அந்த விஷயத்த சொல்லியிருக்கான். ஒரு ஆளுக்கு 4 பேர் கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. குர்ஆனில் என்ன விஷயம் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அதன்படி தான் நம்ம செயல்படுத்த போகிறோம். அதை நம்ம பார்க்கணும். ஹதீஸில் என்ன சொல்லியிருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஹக்கு எது, பாத்தில் எது, இதை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒருத்தர் தெரியல, நம்ம எங்கே போகிறோன்னே தெரியல, எதுக்கு போகிறோன்னே தெரியல. நம்ம ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, எதுக்குமே எங்கே போகணுன்னு தெரியல, எதுக்கு போகணுன்னு தெரியல. அப்போ அதில் ஏதாவது ஒரு இது இருக்கா வாழ்க்கையில்? ஒன்றுமே இல்லை. அதுமாதிரி நம்ம எது சரியான விஷயம், எது தவறான விஷயம், நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எது, அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதை தான் நம்ம அமல் செய்ய முடியும். ஒருத்தர் மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தீன் நினச்சி செஞ்சிட்ருக்காரு, மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை. அப்போ என்ன ஆகும், அது தீன் ஆகுமா? அது தீன் ஆகும். ஆனால் இவர் அதில் தான் செய்வார், அதிகமாக செய்வார். கொஞ்சமாக செய்கிறத கூட அதிகமாக செய்வார். ஏன்னா இது தீன் நினச்சிட்ருக்காரு, இல்மு இல்லாத காரணத்தினால. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரணும். எது தீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமல் நம்ம குறைவாக செஞ்சாலும் தீன் நினச்சி, தீனுடைய விஷயங்கள் எது நினச்சி அதை அறிஞ்சு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். சொர்க்கம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, 60 வருஷம் 70 வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட சொல்லியிருக்காங்க, இந்த உம்மத்துக்கு ஆயுசு 60க்கும் 70க்கும் இடையில இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் மவுத்து இன்னும் ஒன்று இருக்குது. மவுத்துக்கு அப்புறம் நாளைக்கு மறு உலக வாழ்க்கை ஆரம்பமாகுது. அந்த உலகத்தில் போயிட்டு நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் நல்ல மாதிரி நம்ம செஞ்சு கொள்ளணும். பெரிய ஒரு சொர்க்கம், இந்த உலகத்தை மாதிரி கடைசி அந்தஸ்து உள்ள ஒரு முஸ்லீமுக்கு 10 மடங்கு பெரிய சொர்க்கம். பெரிய அண்ட சராசரம் அல்லாஹ் படைச்சி வச்சுருக்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய திறமை எல்லாமே அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனை, வேதத்தை என்ன வச்சுருக்கிறான், உலகம் அழியிற வரைக்கும் சாட்சியாக வச்சுருக்கிறான். வேறு உலகத்தில் எந்த வேதமும் கிடையாது, அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு ஒரு சாட்சி. குர்ஆனுடைய விஷயம் இருக்குது. அல்லாஹ் தஆலா கடந்த காலத்தையும் சொல்கிறான், நிகழ்காலத்தையும் சொல்கிறான், எதிர்காலத்தையும் சொல்கிறான். அப்போ அந்த குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான் அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த தாவத்துடைய வேலையினுடைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். குன்தும் ஹைர உம்மத், இந்த உம்மத்திலே சிறந்த உம்மத். இந்த தாவத்துடைய வேலையை செய்யக்கூடிய, நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய இந்த உம்மத்துக்களே சிறந்த உம்மத். அந்த வேலைக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம உலகத்தினுடைய வேலைகளை விட்டுட்டு இந்த தீனுக்காக, தீனுடைய வேலைகளுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஒரு உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு கூட்டத்தில் நம்ம வரணும், இல்லை சிறந்த ஆட்சியாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசைப்பட மாட்டோமா? நம்மளால் முடியுதோ முடியலையோ மனசில் ஒரு ஆசை இருக்கும். ஒரு மந்திரி ஆகணும், இல்லை ஒரு பெரிய தொழில் அதிபராகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், எனக்கு பெரிய காரு பங்களா எல்லாம் வேணும், எனக்கு இவ்வளோ இடம் வேணும், இத்தனை ஏக்கரில் இருக்கணும், இவ்வளோ பூந்தோட்டம் வேணும், எல்லாரோட மனசுலையும் இருக்கும், இல்லாமல் இருக்காது. சிறப்பாக இருக்கணும்னு யாராவது கஷ்டப்படணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அல்லாஹ் இயல்பாக இப்படி தான் வச்சுருக்கிறான் உள்ளத்தை. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சிறந்த ஒரு வாழ்க்கை ஆகிரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். சஹாபாக்கள் அதை நம்பினாங்க. அந்த சிறந்த வாழ்க்கை வரணும், இது சிறந்ததா அது சிறந்ததா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க அதை விரும்பினாங்க. அந்த வாழ்க்கை சிறந்தது. இது 60 வருஷம் 70 வருஷம் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் அது முடிவே இல்லாத வாழ்க்கை இருக்குது. அப்போ அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி இது எதுவுமே இல்லை. அப்போ அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை நம்ம தியாகம் பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வாழ்க்கையை அல்லாஹ்க்கு பிடிச்சமான மாதிரி அந்த ஈமானுடைய விஷயங்களில் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முழுமையாக அவங்க அதில் ஈடுபட்டு எந்த நேரத்தில் எந்த தீனுடைய தேவைகள் இருக்குதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ அதன்படி அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக வச்சு அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க உள்ளத்தில் வேறு எதுவும் வரலை. அப்போ அந்த தாவத்துடைய வேலைக்கு முக்கியத்துவம் இந்த உலகம்தான் நம்மளுக்கு என்ன செய்யுது,
உலகத்தினுடைய விஷயங்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய எல்லா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைம்பாங்க. அந்த ஒரு ஆசை வந்து நம்ம உள்ளத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், தீனுடைய விஷயங்களே நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து தடையாக இருக்குது. அப்போ அந்த உலகத்தினுடைய விஷயங்களை, உலகத்தினுடைய ஆசைகளை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் தீனுடைய விஷயங்களை அதிகமாக கேட்கணும். இன்றைக்கி உலகத்துக்காக காலையிலேருந்து நைட் வரைக்கும் மக்கள் உழைப்பு செய்கிறாங்க. முலாக்காத் போனோன்னா என்ன செய்கிறாங்க? காலையில் போனாலும் இல்லை, மத்தியானம் போனாலும் இல்லை, சாயங்காலம் போனாலும் இல்லை, நைட்டு போனாலும் இல்லை. அப்போ துனியாவிலே என்ன செய்கிறாங்க? மக்கள் மூழ்கிறாங்க. அப்போ தீனுடைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சோதனை வச்சுருக்கிறான். ஒரு விஷயத்தையும் உலகமே கதியான்னு சொல்லி நம்ம கிடக்கக்கூடாது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்னாச்சு? உலகமே லாக்டவுன் ஆச்சு, உலகமே எல்லாமே அடைபட்டு போச்சு. அல்லாஹ்வுடைய சோதனை. நோயும் அல்லாஹ் கொடுத்தான், மருந்தையும் அல்லாஹ் கொடுத்தான். இன்றைக்கி மருந்தே வந்து நோயின்றாங்க. அல்லாஹ் எப்படி இருக்கான் பாருங்க. அப்போ நோயும் மருந்து நோய் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் நோயினுடைய பயத்திலே இறந்தவங்களே அதிகம். மனிதனுக்கு உயிர் போகணும்னா எப்படி வேணாலும் போகும். நோயை கொண்டும் போகலாம், மருந்தை கொண்டும் போகலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த யக்கீன் இருக்கணும். அப்போ நாம் வந்து இந்த சோதனையான காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை வந்ததுக்கு அப்புறமும் திருந்தலைன்னா, அப்போ மனிதர்கள் என்ன சொல்கிறது? உலகத்துக்கே அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை பண்ணி கொடுத்தான். ஆனால் அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா கிடையாது, மறந்துடுறோம். அப்படியே உலகத்தினுடைய எச்சரிக்கை அந்த நேரம் எப்படி இருந்தது, தொழுகைக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தது, ஒரு ஜும்மா தொழுகிறது கூட முடியாமல் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், எவ்வளோ சிக்கலில் இருந்தோம். எல்லாமே அல்லாஹ் ஒரு சோதனையாக வச்சுருந்தானே. இறந்தவர்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல். அப்போ அந்த மாதிரி சோதனைக்கான காலகட்டமே வந்து கூட மனிதர்கள் அல்லாஹ்வின் பக்கமாக என்ன செய்யணும்? திருந்தணும். அல்லாஹ்வின் பக்கமாக அதிகமாக கூடணும், அதிகமாக ஜமாத் போகணும், அதிகமாக தீனுடைய மஜ்லிஸில் கலந்து கொள்ளணும். அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி மக்கள்கிட்ட இல்லை. அப்போ அந்த மாதிரி எண்ணங்களை நாம் போய் உருவாக்கணும். மக்கள்கிட்ட போய் நாம் இருக்கக்கூடியவங்க சஹாபாக்கள் அன்றைக்கி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. 2 பேர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போகிறாங்க. அவங்க சொன்னாங்க, ரசூல் சொல்கிறாங்க கூட அல்லாஹ் இருக்கிறான். போகிறாங்க, தன்னந்தனியாக போகிறாங்க அவங்க 2 பேரும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. ஆனால் திரும்பி வரும்போது எப்படி வராங்க? பெரிய படை, மக்காவே வெற்றி கொள்ளப்படுது, உலகமே வெற்றி கொள்ளப்படுது. அன்றைக்கி அவங்க தோண்டு போல அதுமாரி எண்ணிக்கை வந்து சோதனையான காலகட்டம் ஒரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் தஆலா வச்சுருப்பான். நாம் வந்து கொஞ்சம் என்னங்க 10 பேர் தானங்க உட்காந்துருக்குறோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு உபதேசம் பண்ணுறது அவங்க ஒருத்தருக்கு தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் உபதேசம் பண்ணுறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் அந்த உபதேசத்தை கொண்டு வரான். நம்ம எண்ணிக்கை பார்க்கக்கூடாது. இன்றைக்கி ஒருத்தர் தானே இருக்கார், என்னங்க சொல்கிறது? 10 பேர் தானே இருக்கிறாங்க, என்னங்க சொல்கிறது அப்படி சொல்லி நம்ம யோசனை பண்ணக்கூடாது. நம்ம சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய வல்லமையை யாரும் இல்லைன்னா செவுத்துக்கிட்டேயாவது நம்ம பேசிகிட்டு இருக்கணுன்றாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை எடுத்து சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுடைய உள்ளனாகும் உறுதிப்படும். அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ்வை கொண்டாகும், அல்லாஹ்வை கொண்டாகும். எந்த ஒரு படைப்பை கொண்டாகாது, யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. இந்த ஒரு நம்பிக்கை தான் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். எந்த மனிதனுக்கும் சக்தி கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. எத்தனை வருஷம் சைத்தானே 75,000 வருஷம் இபாதத் பண்ணான், ருக்குலையும் சஜிதாலையும் ஒரு இது விஷயத்துலையும் அவனுக்கு வழிகட்டு போயிட்டான். அது எந்த மனிதனுக்கும் எந்த சக்தியும் கிடையாது. யாரும் சிறந்தவர்கள் கிடையாது. சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள் தான். அல்லாஹ்வுடைய அச்சம் உண்டு, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு இபாதத் செய்யக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் தாங்கி வச்சிருக்கிறவங்க, பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்கள் சிறந்த உம்மத் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த சிறந்த உம்மத்தில் நாம் இருக்கணும். அந்த சிறந்த உம்மத்தில் நாம் இருக்கணும்னு சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த நல்லதை ஏவி தீயதை தடுக்கணும், நன்மையை ஏவணும். நன்மையான காரியம் எது? அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகுன்றது தான். நன்மையிலே சிறந்த நன்மை எதுங்க? லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ஒருவனை கொண்டு தான் ஆகும். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். அவனுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது. படைக்கிறது,
அழிக்கிறது எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்கு தான். எந்த பொருளுக்கு எந்த சக்தியும் கிடையாது. கத்திக்கு அறுக்கக்கூடிய சக்தி கிடையாது, நீருக்கு மூழ்கி அடிக்கக்கூடிய சக்தி கிடையாது. எல்லாமே அல்லாஹ் நாடுனா தான் அதுக்கு நடக்கும். அதாவது சக்தி இருக்குது, அல்லாஹ் சக்தியை கொடுப்பான், அது அல்லாஹ் நாடுனா தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வயிறு வலின்னு சொல்லி போகிறாங்க, அந்த மரத்தினுடைய இலையை பறித்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சாப்பிட்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் அதுக்கு சக்தியை கொடுத்தான். மறுபடியும் போகிறாங்க, அல்லாட்ட கேட்கல, துவா பண்ணல, மறுபடியும் போய் பறிக்கிறாங்க. அப்போ அதே இலை தான், அந்த இலைக்கு சக்தி இருந்தால் என்ன செய்யணும்? குணமாக்கணும். ஏன் குணமாக்கலை? அல்லாஹ் சக்தியை கொடுக்கல. அப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, அல்லாஹ் சக்தியை கொடுக்குற நேரத்தில் அதை நினச்சிக்கிட்டு அல்லாஹ் சக்தியை கொடுத்துட்டான், அதனால் இதுக்கு தான் சக்தி இருக்குது, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டுன்ற வார்த்தையை விட்டுட்டோம். வேறு ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இது நடக்குதுன்றதை நம்ம விட்டுட்டோம். ஒரு ஒரு விஷயத்திலையும் இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நடக்குதுன்ற நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். இது செய்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு, இது செய்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு, நாளைக்கு வரேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஒரு விஷயத்துலையும் அல்லாஹ் விரும்புகிறது அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு தான் நம்ம செய்யணும். இங்கே போகிறேங்க, அந்த காரியம் முடிஞ்சிடும் அப்படி சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும். எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தான். இன்றைக்கி போய் தாவத்துடைய வேலை செய்கிறேங்க, இன்ஷா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கிடச்சிரும், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தான். அந்த மக்களை போய் பார்க்குறோம், இந்த மக்களை இந்த ஜமாத் போகுது, அந்த ஊரில் போய் வேலை செய்யுது, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அங்கே ஜமாத் கிளம்பிடும். ஹிதாயத் கொடுக்குறது அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டுன்ற வார்த்தையை நம்ம கொண்டு வரலன்னு சொன்னால், இன்றைக்கி என்ன சொன்னால் மக்கள் அதை ஷிர்காயிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நான் போய் இந்த ஜமாத் போய் ஹிதாயத் கொடுக்குது, ஹிதாயத் எங்ககிட்ட இருக்குது அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை அல்லாஹ் வச்சுருக்கிறான், சக்தியை வச்சுருக்கிறான், அல்லாஹ் தான் வச்சுருக்கிறான். அந்த அல்லாஹ் வச்சுருக்கிறான்ற அந்த வார்த்தை அதில் நம்ம சேர்க்கணும். சேர்த்தோம்னு சொன்னால் அது இபாதத்தாயிடும், இல்லைன்னு சொன்னால் பாவமாயிடும். அந்த வார்த்தை தான் அல்லாஹ் ஒரு ஒரு விஷயத்துலையும் வார்த்தையை தான் பார்க்குறான். எதுக்கு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட சொல்கிறாங்க? தண்ணி தான் குடிக்கிறோம், எதுக்கு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ணும்? அது இபாதத்தாயிடும். அறுக்கிறோம், மாடு இருக்கிறோம், ஆடு இருக்கிறோம், கோழி இருக்கிறோம், பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா தானே அது நம்மளுக்கு கொடுக்குது. எதுக்கு அதில் அது பிஸ்மில்லா சொல்கிறதுக்கும் அதுக்கு அறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ அல்லாஹ் அதில் வச்சுருக்கணும். அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்கள். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இபாதத் பண்ணுங்கள், தாவத் கொடுங்க, எல்லாமே செய்யுங்க அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. இது அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகும். குர்ஆனுடைய விஷயங்கள் அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகும். குர்ஆனுடைய விஷயங்களை அல்லாஹ் எதை சொல்லியிருக்கானோ நம்ம அதை செய்கிறது. அதுக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்கிறது? செய்யக்கூடாது. நம்ம அது மாற்றமாக பேசவும் கூடாது. அப்போ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை நம்ம சொல்கிறது. குர்ஆன் விஷயங்களை மாற்றமாக பேசுகிறதுனா என்ன அர்த்தங்க? இப்போ அல்லாஹ்வை கொண்டு ஆகுதுன்றோம், அல்லாஹ் தான் சொல்கிறான் குர்ஆனில், எல்லாமே என்னை கொண்டு தான் ஆகுது அப்படின்னு. இல்லைங்க, என்னை கொண்டு ஆகாது, பணத்தை கொண்டு ஆகுன்னா அல்லாஹ்க்கு மாற்றமான விஷயம். ஆட்சியை கொண்டு ஆகும், இது அல்லாஹ்க்கு மாற்றமான விஷயம். அது வரக்கூடாது. அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகுது. எந்த விஷயம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னு சொன்னால், அதை விட ஒரு பெரிய வெற்றி வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம ஒரு அச்சம், ஒரு பயம், வழி தவறி போய் விடுவோமான்னு சொல்லி வரும். ஆனால் நம்ம வழி தவறி போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயந்தான், குர்ஆனுடைய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? விடக்கூடாது. ஹதீஸினுடைய விஷயங்களை விடாமல் நம்ம இருந்துட்டோம்னு சொன்னாலே நம்ம வழி தவறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய கடைசி நேரத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு நீங்கள் ஒளி விளக்காக இருந்தீங்க, எங்களுக்கு வழி காமிச்சிங்க, நாங்கள் இருட்டில் இருந்தோம், எங்களுக்கு வழி காமிச்சிங்க, நாங்கள் நேர்வழி பெற்று வந்தோம். இப்போ நீங்கள் இறந்துட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால், உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறது? ரசூல் சொன்னாங்க இந்த கருத்துப்பட, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் குர்ஆனை பற்றி பிடிச்சிக்கொள்ளுங்க. இன்னொரு ரிவாயத்தில் நீங்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய விஷயங்களை பற்றி பிடிச்சிக்கொள்ளுங்க, ஒருபோதும் வழி தவற மாட்டீங்க, இந்த கருத்துப்பட சொன்னாங்க. இப்போ குர்ஆனுடைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. அதனுடைய விஷயங்களை நம்ம முழுமையாக நம்ம அல்லாஹ் இது சொன்ன விஷயங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ஹதீஸினுடைய விஷயங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இருக்குது. அதை நம்ம பின்பற்றி வாழ்ந்தோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் வழி தவற மாட்டோம். இந்த ஒரு விஷயந்தான் அந்த தாவத்துடைய வேலையில் சொல்லப்படுது. மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய விஷயம், தாவத்துடைய வேலையில் சொல்லப்படக்கூடிய விஷயமே இதுதான், செய்யக்கூடிய விஷயமே இதுதான். இதுக்காகத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போய்
நாம் போய் மக்களை போய் திரட்டுறது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு எது கொண்டும் ஆகாது, அல்லாவை கொண்டு தான் ஆகும். வாங்க அல்லாவுடைய பாதையில் வாங்க, துனியாவை விட்டுட்டு வாங்க. துனியாவுக்கு சக்தி கிடையாது, அல்லாவுக்கு தான் சக்தி. மாதத்தில் 3 நாள் வாங்க, வருஷத்தில் 40 நாள் வாங்க, 4 மாதம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்படுது. பெண்கள் விஷயங்களுக்கு பெண்களுடைய ஜமாத்துக்கு கிளம்புங்க. பெண்களுக்கு தீன் அவசியமாக இருக்குது. பெண்கள் வீட்டில் தாலீம் வேணும், வீட்டில் தாலீம் படிக்கணும், பள்ளியில் தாலீம் படிக்கணும். கஸ்து செய்யுங்க, 2 கஸ்து செய்யுங்க. ஒன்று பள்ளியில், இன்னொன்று பக்கத்து மொஹல்லாவில் செய்யுங்க. 2.5 மணி நேரம் தினந்தோறும் கொடுங்கன்றாங்க. நம்ம தினந்தோறும் 2.5 மணி நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும். இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி நிறைய மொஹல்லாவில் வந்து ரொம்ப கம்சூராக இருக்கக்கூடியது. அங்கே கம்சூராக இருக்குதுங்கன்னு சொல்லி நம்ம மொஹல்லாவில் கம்சூர் ஆகிடுது, அங்கே கம்சூராக இருக்குதுன்னு சொல்லி நம்ம மொஹல்லாவில் கம்சூர் ஆகுது. 2.5 மணி நேரன்றது ரொம்ப அடிப்படையான விஷயம், தாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அந்த 2.5 மணி நேரத்தை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது, அதிகப்படுத்த தான் பார்க்கணும். 2.5 மணி நேரத்தை 4 மணி நேரமாக ஆக்க பார்க்கணும். சாதிகளே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சாதிகள் அவங்க அங்கே சாதிகள் இல்லை, போய் சந்திக்க முடியாது. அவங்கள போய் பார்த்து அல்லாவை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தினந்தோறும் ஒரு 2 பேரை 3 பேரை நம்ம சந்திச்சோன்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய ஒரு மாதல் அல்லாவுடைய கிருபை கொண்டு இருக்குது. இன்ஷால்லா செய்யலாங்களா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.